பார்த்து வருகிறோம். புதுச்சேரி முதலமைச்சர் என்.ஆர். ரங்கசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, 2 நாள் பயணமாக பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபி புதுச்சேரி வந்தார். நேற்று அவர் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வருகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக இருக்கிறார். இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா விருப்பம் தெரிவித்திருந்தது. ஆனால் முதலமைச்சர் இதுக்கான ஒரு இணக்கமான சூழ்நிலை காட்டாத நிலையில் மீண்டும் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மேலிட பொறுப்பான நிர்மல்குமார் சுரானா பேச்சுவார்த்தை நடத்திய போது முதலமைச்சர் ஜனவரி மாதத்தில் பார்த்துக் கொள்ளலாம், நிர்வாகத்தில் உள்ள குளறுபடிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் தான் பாஜகவில் தேசிய செயல் தலைவர் வந்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர் இல்லத்தில் சந்தித்த பொழுது அவர் ஆன்மீக குருவான அப்பாசாமி கோயிலில் ஒரு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையிலும் தேசிய செயல் தலைவர் பங்கேற்றார். அதேபோல் பாஜகவின் உள்ளூர் தலைவர்களும் பங்கேற்றார்கள். இந்த பூஜையை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் தற்பொழுது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. முதலமைச்சருடன் மத்திய அமைச்சரான மன்சுக் மாண்டவியா, பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் பாஜகவின் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியும் என்ஆர் காங்கிரசும் கடந்த முறை தேர்தலை சந்தித்து தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்றன. கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிட்டது, என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியில் போட்டியிட்டது, அதிமுக 5 தொகுதியில் போட்டியிட்டன. இந்த நிலையில் தான் இப்பொழுதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள். குறைந்தது 20 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பமாக இருந்தது. இருப்பினும் 15 தொகுதியிலாவது ரங்கசாமியிடம் பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் விருப்பமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை அதிகமான இரட்டை இலக்கிலான தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.